நான் சொன்னேன், உங்க பேர்ல நட்சத்திரம் வச்சிருக்கீங்க, அந்த பேர்ல நீங்க நட்சத்திரம் வச்சிருக்கீங்க. சரி, அஸ்வினின்னு ஒரு பேராமா, முதல் நட்சத்திரம் அஸ்வினிக்கு என்னமா அந்த பூங்கா சாங்க என்ன வருது? எது அஸ்வதி நட்சத்திரம்? சரி, அஸ்வதி நட்சத்திர அதிபதி யாருமா? கேது. இந்த சூசாசேங்கிறது வந்து அஸ்வதி நட்சத்திரம் படிதான் வருது, கரெக்டுங்களா? அப்ப அஸ்வதி நட்சத்திரத்துக்கு பேர் வச்சுட்டீங்க, நட்சத்திர பேர் வச்சுட்டீங்க. இந்த நட்சத்திராதிபதி இப்ப யாரு? ரைட். கேது எங்க நீசம் ஆவாரு? இப்ப சுகன்யான்னு வச்சுட்டீங்க, சூசா வந்ததுனால சுகன்யான்னு பேர் வச்சுட்டீங்க. சார், ராகு கேது விருச்சிகத்துல உச்சம், நீசம் எங்க ஆகும்? வெரி குட். ரிஷபத்துல வந்து சேசூன்னு வச்சுட்டீங்க. அப்ப சுகன்யான்னு ஒரு பேர் இருக்குது, சுகன்யாவுக்கு அஸ்வதி நட்சத்திரம் வருது. அந்த பெயராதிபதி கேதுவே நீசம் ஆயிட்டு அந்த பேர் வேலை செய்யுமா? அவ்வளவுதான் சார். இப்ப புரியல? உங்களுடைய பெயர் எந்த பெயரோ அந்த பெயருக்கு உண்டான அதிபதி வந்து நீசமாயிட்டாருன்னா அந்த பெயர் விளங்காது. சார் புரியல? நியூமராலஜி இங்கிலீஷ்ல சேர்த்துக்கிறாங்க, SML. நான் சொல்றது சூரியன். இப்ப நீங்க நல்லா யோசிங்க, சுப்பிரமணியங்கிறவரு என்ன கடவுள்? சிவராஜங்கிறவரு என்ன கடவுள்? இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும் இல்லைங்க. சூரியனும் சிவன், செவ்வாய்ங்கிறது முருகன், அப்பளும் மகனும் சண்டை. எப்போது சண்டை? அது இந்த ஞான படத்தை சுத்தி வரும் சண்டை. அப்ப இவங்க யாரோ ஒரு பேரை மாத்தினா தானே இவங்க ரெண்டு பேரும் உண்மையா நல்லா இருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் நான் முருகன் தான் வைப்பாட்டேன், இவங்க சிவன் தான் வைப்பாட்டேன், காவலுக்கு சண்டை தானே. இது எப்ப மாத்துவீங்கன்னு கேக்குறேன். சரி, இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நீங்க என்ன சொன்னீங்க? முருகனோட பேரா? அவர் பேர் என்ன? சுப்பிரமணி. சுப்பிரமணியோட கடவுள் யாரு? முருகன். முருகனுக்கு அதிபதி செவ்வாய். சரி, அவரோட ஜாதக செவ்வாய் நேசமான பேர் நல்லா இருக்குமா? அப்ப பெயராதிபதி நேசமாய் போச்சு இல்ல? அப்ப நீங்க மாத்தி வைங்கன்னு சொல்றேன். சார், தலையெழுத்த மாத்த முடியாது, பெயர் எழுத்த மாத்தலாமல்ல? சார், தலையெழுத்து என்னமோ பிரம்மன் படைச்சது, தாயுடைய கருவில உருவானது உண்மைதான். ஆனா இந்த உலகத்துல வந்து எது நல்ல விஷயமோ அதை எடுத்து பேர் புகழோட வாழணும். அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? பேர் புகழோட வாழுன்னு சொன்னதே உங்க பேர் புகழோட குடும்பம். பெயரும் புகழும் வாழணும்னா உங்க பெயர் புகழாகணும்னா பெயர் நல்லா இருக்கணும். சார், ஒரு கடவுளுக்கு காவலாளி யாரு? கடவுளுக்கே காவலாளி எல்லாருமே கடவுள். அவர் காவலாளி யாரு? கடவுளுக்கு காவலே பூட்டு சாமி தானே. சார், கடவுளுக்கு காவலாளி யார்? கடவுளான காவலர். எல்லாத்தையும் விட்டு போட்டு போறீங்க, நகை நட்டு எல்லாம். யாரு காவலா இருக்கிறா? பூசாரி காவலர். பூட்டு சாமி. நான் பூசாரின்னு காசு கேட்டுச்சு. பூட்டு சாமி தானேமா? கரெக்ட். கடவுளுக்கு காவலாளி கடவுள் கடவுள் தான், கரெக்டுங்களாமா? பூட்டு சாவி தான். இந்த சாவி இல்லாம கதவை திறந்து வச்சிருந்தா அவர் ஐயர் நிம்மதியை தூங்க முடியாது. அப்ப கடவுளுக்கே காவலாளி கடவுள பூட்டு சாவி தான்னா நம்ம ஜாதகத்துக்கே காவலாளி நம்ம பெயர் தானே. சார், பேர் எழுதாம ஒரு 10 ஜாதகம் கொடுத்து வைங்க, நான் யாரு பார்க்கறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப பெயர் இருந்தா தான் பார்க்க முடியுங்க. இப்ப சொல்லுங்க, சரியா? பெயர் எழுத்து மாத்திரம் இல்லைங்க சார். நீங்க எந்த கிரகம் உங்க ஜாதகத்துல நல்லா வேலை செய்தோம், கடைசிக்கு நீங்க அந்த பேருலாம் வச்சுட்டு போலாம். ஏன்னா அந்த கிரகம் நீர் வாழ்வு, நீங்க நீர் வாழ்வு இல்ல. புரிஞ்சுங்களா? அப்படித்தானே சொல்றாங்க, புரிஞ்ச போது. அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம பெயராதிபதி நீசமானால் அந்த பேரை மாத்தணும், ஏதோ வெளியில மாத்தி கொண்டு வாங்க. இப்போ ஒரு ஜாதக சூரிய நீசம், அவர் சிவராஜன் பேர் வச்சுக்கிறாரு, அந்த பேர் நல்லா இருக்குமா? ஆனா ஜாதகத்திலேயே சூரியன் கெட்டு போயிட்டாரு. அவர் கெட்டு போனவருக்கு அந்த பேரை வச்சு 1008 தடவை அர்ச்சனை பண்ணாலும் வேலை செய்யுமான்னு கேட்கிறார். கரெக்ட். அப்ப நீங்க மாத்தினா தானே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பரிகாரம் தானேங்கம்மா. அப்போ நாம கல்யாணம் பண்ணும் போது நம்மளோட மனைவிக்கும் கணவனுக்கும் 2 பேர்த்துக்கும்
சரியான பேர் இல்லைன்னா அதுவே பொருத்தம் இல்ல சார். அந்த காலத்துல பேர் பொருத்த அப்படி பார்க்கல, இப்படி பார்த்திருக்காங்க. இவரோட பேருக்கு அந்த ஜாதகம் அந்த பேர் பொருத்தம். இப்ப நீங்க நல்லா யோசிங்க, பெயர் பொறுத்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க ராமர் சீதை மாதிரிங்கிறதெல்லாம் கான்செப்ட் வேண்டாம். உங்களுடைய நட்சத்திரம் நான் பூர நட்சத்திரம் பார்க்கிறேன், எனக்கு உத்தர நட்சத்திரம் பொண்டாட்டி கிடைச்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணிட்டு காசு வருமா? அதுல என்ன பேர் வந்தாலும் கூப்பிட காசு வராது. 7 நாள் 2 தான் கூப்பிட்டாலும் ஒண்ணுதான், இதுதான் பேர். புரியுது உங்களுக்கு? அப்ப நீங்க 2வது நட்சத்திரம் யாருக்கு எந்த பொறுப்பு வேணுமோ அந்த 2வது நட்சத்திரத்தை நீங்க காலையில அதை எழுத அந்த கடவுள காசு வரும். 108 தடவை நான் காலையில எழுந்திரிச்சு டைம் இருந்தா சாமியே சரணமையப்பா 108 தடவை, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா 108 தடவை எழுதுனா இந்த 108 அர்ச்சனை இங்க நான் பண்ணிட்டு இல்லைங்க. ஐயப்பனை நான் கூப்பிட்டேன், ஐயப்பனோட வேலை என்ன? எனக்கு 2வது நட்சத்திரம் ஏதோ ஒரு வழியில விட்டு போன காசு வரும். ஐயா புரியுதா? அம்மா தாமரை தீர்த்தத்தை சொன்னாங்க, சொல்லுங்க அப்படின்னு. அதான் சொல்லாம போயிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னாங்க. அம்மாவே சொல்ல வைக்கலான்னு நானே பார்த்தேன். ஆமா அது ஏனுமா அப்படி இல்ல, நீங்க ஐயா வாய்ஸ் மிமிக்ரி பண்ணிருங்க அவ்வளவுதானங்கம்மா. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசு வீட்டுல எப்போ தங்கணும், காசு நம்மளுக்கு எப்போது வந்துகிட்டே இருக்கணும்னா மகாலட்சுமி எதுல உட்கார்ந்து இருக்குதுங்க? தாமரையில உட்கார்ந்துருக்கு. அப்ப நீங்க தாமரை பூவை தண்ணியில நைட்டே ஊற வச்சு காலையில நீங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு இதை ஒரு கும்ப தீர்த்தமா எடுத்துட்டு போய் தாமரை தீர்த்தமா நீங்க வெள்ளிக்கிழமை காலையில ஊத்துனீங்கன்னா மகாலட்சுமி உண்மையான மகாலட்சுமி தீர்த்தம் தெரியுமா? காசு வரும். ஆமா புரியுதா சார்? தாமரை இருக்கு இல்லைங்களா, மார்க்கெட்ல தாமரை வாங்கி நைட்டு பக்கெட்ல ஊற வச்சு அது எசன்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும்? நைட்டு ஊறிடும். காலையில ஒரு குடத்துல ஊத்தி வச்சுக்கோங்க. பாத்ரூம்ல நீங்க எப்ப போய் குளிக்கிற மாதிரி குளிச்சு முடிச்சுட்டு கடைசி தீர்த்த தாமரை தீர்த்த எடுத்து ஒரு தலையில ஊத்திக்கங்க, காசு போகல. அத லைட்டா கையில கோசலை மேம் வந்துட்டு நான் சொன்ன பரிகாரம் செஞ்சு 1 கோடி ரூபாய் இந்த 1 மாசத்துல சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாரும் இப்ப தூக்கம் மறந்து கை தட்டுவோம், என்னன்னு திரும்ப கேட்போம். நீங்க அப்படி சொல்ல மாட்டேன்றீங்க சார். இல்ல அம்மாவுடைய முகம் நான் என்ன சொன்னேன்னா, நம்ம எல்லா சாமிகளுக்கும் பால் அபிஷேகம் பண்ணி அந்த முகத்துக்கு அலங்காரம் பண்ணி பாக்குறோம். என்னைக்காவது ஒரு நாள் பால் அபிஷேகம் நமக்கு பண்ணிக்கிறோமா? பண்ணல. பசுமாட்டு பாலை குடிக்கும் போது உடம்புக்குள்ளதான் இருக்குது. இப்ப ஏன் கூச்சப்படுறீங்க? பசுமாட்டு பால்ல வாரத்துல ஒரு நாள் திங்கக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு பசுமாட்டு பால்ல பெண்கள் குளிச்சாங்கன்னா அவங்க பாலாக செல்வம் அதிகமா பெருகுவாங்க. எப்படி சார்? ஆண்களே குளிக்கலாம், தப்பு கிடையாது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேன். பெண்கள் குளிங்கன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா அது சுக்கரனோட வீடு, ரிசர்வ் வீடு. அது பசுமாடு கோமாத அங்கவே இருக்கு. முதல்ல அவங்க குளிச்சாலே வீட்டுல துஷ்ட தேவதைகள் வராதுல்ல. இல்ல துஷ்ட தேவதைகள் வரக்கூடாது, இல்ல துஷ்ட தேவதைகள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். ஏன் புரியுதா? பௌர்ணமி அன்னைக்கு குளிக்கலாம், திங்கட்கிழமை குளிங்க, ரோகிணி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துல குளிங்க. ஐயா நான் குளிச்சா நல்லவங்க ஐயா. சார் நல்லா யோசிங்க, நம்ம பச்சை தண்ணியில் தானே குளிக்கிறோம். மிஞ்சி போனா அடுப்புல சூட வச்சு சுடு தண்ணீர குளிக்கிறோம். நீங்க அந்த காலத்துல ஒரு ஏதாவது ஒரு